ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் ராஜ்மா கட்லட் தான் செய்ய போகிறேன். சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் ஊற வச்ச ராஜ்மா எடுத்திருக்கேன். 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி குக்கரில் 7 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 6லேருந்து 7 விசில் வச்சுக்கலாம். இது விசில் அடங்கினது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கட்லெட்டுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ கட்லெட்டுக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் போட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேக வைத்த உருளைக்கிழங்க மசிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் சீக்கிரமாக வேகும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்ச ரெட் பீனையும் இதில் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி சேர்க்குறீங்கன்னா இது 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோம்ல அடி பிடிக்கும், அதனால தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி இலை தூவி மூடி போட்டு வேக வச்சிடுறேன். இதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இதை வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ இதுக்கு பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட்லெட் டிப் பண்ணுறதுக்கு மைதா பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னாடி நல்லா மசாலாவை ஒரு வாட்டி கையில் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லலாம் நான் பண்ணியிருக்கல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதை ரெடி பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ரஸ்கை கூட மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி பிரெட் இருக்கும்ல, பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூட பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு மேலே பிரெட் க்ரம்ஸில் போட்டு தூவிக்கிறேன். திரும்பி நான் மைதாவில் போட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 வாட்டி செய்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே இருக்கிற மசாலா வெளியே வராமையும் இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் செஞ்சுட்டு உடனே ஃப்ரை பண்ணிட்டேன். நீங்கள் மசாலாவை ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். முன்னாடியே நீங்கள் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களை வீட்டில் நீங்கள் எப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறீங்களோ ஈவினிங் டைமில் அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கட்லெட் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி செய்கிறப்ப மசாலா உங்களுக்கு வெளியே வராமல் நல்லா ஷேப்பாகவும் வரும், நல்லா சூப்பராகவும் வரும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
நீங்கள் இந்த கட்லெட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 வீக் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆனியன், கேரட், டொமேட்டோ கெச்சப்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.